அணி திரள்வோம் இறை மக்களே, அன்பில் வாழ்வோம் ஓர் குலமாய். அனைத்தும் படைத்து அழைத்து காக்கும் அன்பு தெய்வம் அழைக்கின்றார். வாழ்க புனித அன்னையே, விண்ணகத்தையும் மன்னகத்தையும் எக்காலத்தும் ஆளும் அரசரை என்றவள் நீரே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, சனிக்கிழமை அன்னை மரியாளுக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்ட புனிதமான நாள். தாயினுடைய கரத்திலே நம் அனைவரையும் நம் குடும்பத்தையும் அர்ப்பணிப்போம். தாயானவள் காணா ஒரு திருமணத்திலே தன் மகனிடம் பரிந்து பேசி அந்த குடும்பத்தின் கவலைகளை நீக்கியது போல நம்முடைய கவலைகளையும் கஷ்டங்களையும் தன் மகனிடம் பரிந்து பேசி நமக்காக இறைவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுத்தரக்கூடிய தாயினுடைய வழிநடத்து வழியாக நாம் வளர இந்த திருப்பலியிலே பங்கெடுப்போம். திருப்பலி ஒப்புக் கொடுக்க தகுதி பெறும் நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். இறைவனின் மன்னிப்பை பெறுவோம். இல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். இல்லாமல் இறைவன் நம்மை திறக்க வைத்த பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வதாக. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே இறைவும் அடியார்களாகிய நாங்கள் என்றும் மன உடல் நலம் பெற்று மகிழ செய்தருளும். என்றும் கன்னியான மாட்சி நிறைந்த புனித மரியாவின் பரிந்துரையும் இன்றைய துயரங்களில் நின்று விடுதலை பெறவும் நிலையான பேரின்பத்தை தூய்த்துணரவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். கடவுள் ஆதாமை ஏதோன் தோட்டத்திலிருந்து வெளியே அனுப்பிவிட்டார். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை திருவசனங்கள் 9 முதல் 24 முடிய. அந்நாட்களில் ஆண்டவராகிய கடவுள் மனிதனை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கின்றாய் என்று கேட்டார். உம் குரல் ஒலியை நான் தோட்டத்திலிருந்து கேட்டேன். ஆனால் எனக்கு அச்சமாக இருந்தது, ஏனெனில் நான் ஆடையின்றி இருந்தேன். எனவே நான் ஒளிந்து கொண்டேன் என்றான். மனிதன், நீ ஆடையின்றி இருக்கின்றாய் என்று உனக்கு சொன்னது யார்? நீ உண்ணக்கூடாது என்று நான் விலக்கிய மரத்திலிருந்து நீ உண்டேயோ என்று கேட்டார். அப்பொழுது அவன், என்னுடன் இருக்கும்படி நீர் தந்த அந்த பெண் மரத்தின் கனியை எனக்கு கொடுத்தாள், நானும் உண்டேன் என்றான். ஆண்டவராகிய கடவுள், நீ ஏன் இவ்வாறு செய்தாய் என்று பெண்ணை கேட்க, அதற்கு பெண், பாம்பு என்னை ஏமாற்றியது, நானும் உண்டேன் என்றார். ஆண்டவராகிய கடவுள் பாம்பிடம், நீ இவ்வாறு செய்ததால் கால்நடைகள் காட்டு விலங்குகள் அனைத்திலும் சபிக்கப்பட்டிருப்பாய். உன் வயிற்றினால் ஊர்ந்து உன் வாழ்நாள் எல்லாம் புழுதியை தின்பாய். உனக்கும் பெண்ணுக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். அவள் வித்து உன் தலையை காயப்படுத்தும், நீ அதன் குதிங்காலை காயப்படுத்துவாய் என்றார். அவர் பெண்ணிடம், உன் மகப்பேற்றின் வேதனையை மிகுதியாக்குவேன். வேதனையில் நீ குழந்தைகள் பெறுவாய்.
ஆயினும் உன் கணவன் மேல் நீ வேட்கை கொள்வாய், அவனோ உன்னை ஆள்வான் என்றார். அவர் மனிதனிடம், உன் மனைவியின் சொல்லை கேட்டு உண்ணக்கூடாது என்று நான் கட்டளையிட்டு விலக்கிய மரத்திலிருந்து நீ உண்டதால் உன் பொருட்டு நிலம் சபிக்கப்பட்டுள்ளது. உன் வாழ்நாள் எல்லாம் வருந்தி அதன் பயனை உழைத்து நீ உண்பாய். முட்செடியையும் முட்புதரையும் உனக்கு அது முளைப்பிக்கும். வயல்வெளி பயிர்களை நீ உண்பாய். நீ மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டதால் அதற்கு திரும்பும் வரை நெற்றி வேர்வை நிலத்தில் விழ ஒழித்து உன் உணவை உண்பாய். நீ மண்ணாய் இருக்கின்றாய், மண்ணுக்கே திரும்புவாய் என்றார். மனிதன் தன் மனைவிக்கு ஏவாள் என்று பெயரிட்டான். ஏனெனில் உயிருள்ளோர் எல்லாருக்கும் அவளே தாய். ஆண்டவராகிய கடவுள் மனிதனுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் ஆடைகள் செய்து அவர்கள் அணிய செய்தார். பின்பு ஆண்டவராகிய கடவுள், மனிதன் இப்பொழுது நம்முள் ஒருவர் போல் நன்மை தீமை அறிந்தவன் ஆகிவிட்டான். இனி அவன் என்றென்றும் வாழ்வதற்காக வாழ்வின் மரத்திலிருந்தும் பறித்து உண்ண கையை நீட்டிவிடக்கூடாது என்றார். எனவே ஆண்டவராகிய கடவுள் அவன் உருவாக்கப்பட்ட அதே மண்ணை பண்படுத்த அவனை ஏதோன் தோட்டத்திலிருந்து வெளியே அனுப்பிவிட்டார். இவ்வாறாக அவர் மனிதனை வெளியே துரத்திவிட்டார். ஏதோன் தோட்டத்திற்கு கிழக்கே வாழ்வின் மரத்திற்கு செல்லும் வழியை காப்பதற்கு கெருபுகளையும் சுற்றுச்சூழலும் சுடலொளி வாளையும் வைத்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. என் தலைவரே, தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகழிடும். என் தலைவரே, தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகழிடும். மலைகள் தோன்றும் முன்பே நிலத்தையும் உலகையும் நீர் உருவாக்கும் முன்பே ஊழி ஊழி காலமாய் உள்ள இறைவன் நீரே. பல்லவி. என் தலைவரே, தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகழிடும். மனிதரை புழுதிக்கு திரும்பிவிட செய்கின்றீர். மானிடரே, மீண்டும் புழுதியாக்குங்கள் என்கின்றீர். ஏனெனில் 1000 ஆண்டுகள் உன் பார்வையில் கடந்து போன நேற்றைய நாள் போலவும் இரவின் ஒரு சாமம் போலவும் உள்ளன. பல்லவி. என் தலைவரே, தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகழிடம். வெள்ளமென மானிடரை வாரிக்கொண்டு செல்கின்றீர். அவர்கள் வைகரையில் முளைத்தெழும் புல்லுக்கு ஒப்பாவர். அது காலையில் தளிர்ந்து பூத்து குலுங்கும், மாலையில் வாடி காய்ந்து போகும். பல்லவி. இது தலைவரே, தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகழிடம். எங்கள் வாழ்நாள்களை கணிக்க எங்களுக்கு கற்பியும். அப்பொழுது ஞானமிகு உள்ளத்தை பெற்றிடுவோம். ஆண்டவரே, திரும்பி வாரும். எத்துணை காலம் இந்நிலை? உம் ஊழியருக்கு இரக்கம் காட்டும். பல்லவி. என் தலைவரே, தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகழிடம். அல்லேலூயா, அல்லேலூயா. மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய் சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வர். அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாற்றி உமக்கே. மீண்டும் பெரும் திரளான மக்கள் கூடியிருந்தார்கள். உண்பதற்கு அவர்களிடம் ஒன்றுமில்லை. இயேசு தம் சீடரை வரவழைத்து அவர்களிடம், நான் இம்மக்கள் கூட்டத்தின் மீது பரிவு கொள்கிறேன். ஏற்கனவே 3 நாட்களாக இவர்கள் என்னுடன் இருக்கிறார்கள். உண்பதற்கும் இவர்களிடம் எதுவும் இல்லை. நான் இவர்களை பட்டினியாக வீட்டிற்கு அனுப்பிவிட்டால் வழியில் தளர்ச்சி அடைவார்கள். இவர்களும் சிலர் நெடும் தொலையிலிருந்து வந்துள்ளனர் என்று கூறினார். அதற்கு அவருடைய சீடர்கள், இப்பாலை நிலத்தில் இவர்களுக்கு போதுமான உணவு அளிப்பது எப்படி என்று கேட்டார்கள். அப்பொழுது அவர் அவர்களை பார்த்து, உங்களிடம் எத்தனை அப்பங்கள் உள்ளன என்று கேட்டார். அவர்கள் 7 என்றார்கள். தரையில் அமர மக்களுக்கு அவர் கட்டளையிட்டார்.
பின்பு அந்த 7 அப்பங்களையும் எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி பிட்டு பரிமாறும்படி தம் சீடர்களிடம் கொடுக்க அவர்களும் மக்களுக்கு அளித்தார்கள். சிறு மீன்கள் சிலவும் அவர்களிடம் இருந்தன. அவற்றின் மீது அவர் ஆசி கூறி பரிமாறச் சொன்னார். அவர்கள் வயிறார உண்டார்கள். மீதியாய் இருந்த துண்டுகளை 7 கூடைகள் நிறைய எடுத்தார்கள். அங்கு இருந்தவர்கள் ஏறக்குறைய 4000 பேர். பின்பு அவர் அவர்களை அனுப்பிவிட்டார். உடனடியாக தம் சீடருடன் படகேறி தல்மானுத்தா பகுதிக்கு சென்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். திரளான மக்கள் வயிறார உண்டார்கள். கிறிஸ்துவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எந்த ஒரு மனிதனும் சரி, போதும் என்று சொல்லக்கூடியது உணவு மட்டும்தான். அது பணக்காரனாக இருக்கட்டும், ஏழையாக இருக்கட்டும், எந்த சூழ்நிலைகளில் இந்த மண்ணுலகில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மனிதனாக எவனாக இருக்கட்டும், போதும் என்று சொல்வது உணவு ஒன்று மட்டுமே. மற்ற அனைத்திலும் இன்னும் வேண்டும் என்றுதான் அழைத்து தெரிந்து கொண்டிருக்கின்றோம். 3 ஆண்டுகள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மண்ணுலகிலே பணியாற்றிக் கொண்டிருக்கிற பொழுது மக்களுடைய அன்பை அவர் பெற்றதும், அவர் தன்னுடைய அன்பை மக்களுக்கு பகிர்ந்து கொடுப்பதில் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கையாண்ட விதம் உணவு என்கின்ற இன்னொரு வழி மட்டும். இந்த உணவின் வழியாக மக்களை தான் எந்த அளவிற்கு அன்பு செய்கிறேன் என்பதை வெளிப்படுத்துகிறார். ஏறக்குறைய 3 நாட்கள் இயேசுவோடு இவர்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர் சென்ற இடமெல்லாம் அவரோடு நடக்கிறார்கள். அவர் அமர்ந்து இறையாட்சி பற்றி வேதத்தை போதிக்கின்ற பொழுது அவர் அருகிலே அமர்ந்து கொண்டு அந்த வார்த்தைகளை கேட்கிறார்கள். வேறு வேலை இல்லை அவர்களுக்கு. ஆண்டவர் அருகிலே அமர்ந்து கொண்டு அந்த வார்த்தைகளின் வழியாக அவர்கள் மனநிறைவு பெற்று கடந்து சென்று கொண்டிருக்கிற பொழுது இயேசு அவர்களுடைய தளர்ச்சியை காணுகிறார், தொய்வினை காணுகிறார். தங்களிடம் இருந்த உணவு அனைத்துமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கின்றது. அடுத்த வேளை உணவு அவர்களுடைய இல்லை என்பதை உணர்ந்து வைத்திருக்கிறார். எனவேதான் தன் சீடர்களிடம் இவ்வாறு சொல்லுவதை நற்செய்தி வாசகம் சொல்லுகிறது. இவர்கள் மீது நான் பரிவு கொள்ளுகிறேன். 3 நாட்கள் என்னோடு இருக்கிறார்கள். வீட்டிற்கு பட்டினியாக அனுப்பினால் தளர்ச்சியோடு விழுந்து விடுவார்கள் என்று சொல்லுகிறார். எனவே இயேசு தன்னை தேடி வந்த பிள்ளைகளுக்கு வயிறார உணவு கொடுத்து அவர்களை தன் இல்லம் அனுப்பி வைப்பதையும் இந்த நற்செய்தி வாசகம் சொல்லுகிறது. மனதத்துவ மருத்துவர்கள் அற்புதமாக சொல்லுவார்கள், இந்த மண்ணுலகிலே 2 விதமான மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒன்று, நிறைவுள்ள மனிதர்களாக கிடைத்ததை பெற்று மகிழ்ச்சியோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மனிதர்கள் ஒருபுறம், குறைவுள்ள எண்ணத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மனிதர்கள் இன்னொரு புறம். இந்த நிறைவுள்ள மனிதர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை முதன்மை இடத்தில் வைத்து இறை வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். தன்னிடம் கிடைத்ததை வைத்து அதை ஆசீர்வாதமாக பிறகு கொடுத்து கொண்டிருக்கின்றவர் தான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஆண்டவர் எந்த அளவிற்கு அவரை இந்த மண்ணுலகிற்கு நிறைய ஆசீரோடு தன்னுடைய கிருபையோடு வல்லமையோடு இந்த மண்ணுலகிற்கு அனுப்பி வைத்தாரோ அதை முழுவதுமாக பெற்று பிறரோடு பகிர்ந்து கொடுத்து அதில் நிறைவை கண்டு மகிழ்ச்சி அடைகிறார். எனவேதான் வேதத்திலே நாம் ஆரம்பத்திலே பார்க்கின்றோம், தொடக்க நூலிலே இறைவன் உருவாக்கியது படைத்தது அனைத்தும் நல்லது என கண்டார் என்று. நல்லதை படைத்தவர், நல்லதை உருவாக்கியவர் தன்னிடம் இருப்பதை அனைத்தையும் நல்லது என்று கண்டு நிறைவோடு தன்னை தேடி வந்த பிள்ளைகளுக்கு நிறைவாக அவர்களை வழிநடத்தி அனுப்புகிறார். இன்றும் எத்தனையோ உள்ளங்கள் இந்த மண்ணுலகிலே தன்னிடம் கிடைத்ததை வைத்து நிறைவாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதை வைத்து எப்படி நான் என்னுடைய வாழ்வை நான் வழிநடத்த வேண்டும் என்று உணர்ந்து கொள்கிறார்கள். இதை வைத்து நான் பிறருக்கு எப்படி நான் உதவி செய்ய வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள்.
இதை வைத்து எப்படி நான் மக்களுக்கு நான் என்னுடைய ஆசீர்வாதத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார்கள். இதுதான் நிறைவுள்ளவர்கள். ஆனால் குறைவுள்ள மனிதர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். தன்னிடம் இருப்பதை இன்னும் அதிகமாக கிடைத்திருக்க வேண்டாமா, இன்னும் எனக்கு வேண்டுமே என்ற மனநிலை. அடுத்தது தன்னுடைய பிரச்சனைகளை எப்படி கையாளுவது என்று கூட தெரியாமல் அதிலிருந்து விலகி ஓடக்கூடிய மனநிலை பெற்றவர்கள் தான் குறைவுள்ள மனிதர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இங்கு இயேசு நிறைவுள்ளவராக, பகிர்ந்து கொடுக்கக்கூடியவராக, அன்பை செலுத்தக்கூடியவராக காணுகிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்களையும் என்னையும் இந்த நிறைவுள்ளவர்களாக வாழ வேண்டும் என்றுதான் அழைப்பு கொடுத்தார். அந்த நிறைவுள்ளவரோடு நம்மை ஐக்கியப்படுத்திக் கொள்ளுகின்ற பொழுது நாமும் நிறைவுள்ளவர்களாக இருக்க முடியும். இதை நற்செய்தி வாசகத்தில் 7 அப்பங்களை எடுத்து அதை பிட்டு அனைத்து பிள்ளைகளுக்கு பகிர்ந்து கொடுத்து அனைவரும் வயிறார உண்ணார்கள், 4000 பேர் இருக்கும் என்று சொல்லப்படும் நற்செய்தி வாசகத்தில் இந்த உலகத்தில் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு இடங்களிலும் நற்கருணை பணி நிறைவேற்றப்பட்டு கொண்டிருக்கின்றது. அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தன் சீடர்களுக்கு கொடுத்து இது என்னுடைய உடல் என்று கொடுத்தாரு. அன்று கொடுத்த உணவை இன்று வரை தொடர்ந்து செயலாற்றி கொண்டிருக்கிறது. அந்த நிறைவுள்ள உணவை எவனொருவன் பெற்றும் நிறைவோடு வாழுகிறானோ அவன் நிறைவாகத்தான் இருந்தான். ஆனால் குறைவுள்ள உணர்வுகளோடு அந்த நிறைவுள்ள உணவை பெறுகின்ற பொழுது கூட அவனால் நிறைவுள்ளவனாக காண முடியாது. ஏனென்றால் அவனுடைய உள்ளம் அப்படி மழுங்கி கிடக்கின்றது. நம்முடைய வாழ்க்கையிலும் நாமும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய அருளையும் இரக்கத்தையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். நிறைவுள்ளவரை வார்த்தையின் வழியாக, உணவின் வழியாக நாம் பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் பெற்றவரை நாம் பிறருக்கு பகிர்ந்து கொடுப்பதிலே, பிறரோடு வாழ்வதிலே நம்முடைய வாழ்வில் தயக்கங்களும் சந்தேகங்களும் குறைகளும் காணப்படுகிறதை நினைக்கின்ற பொழுதுதான் நம் தேவன் மன வருத்தப்படுகின்றார். எனவே பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி நிறைவுள்ளவராக இருந்தாரோ அவரை போல நாமும் நிறைவுள்ளவர்களாக வாழ ஆரம்பிப்போம். அப்பொழுது இயேசுவை பிறருக்கு நாம் பிரதிபலிப்போம். அன்னை மரியாள் இயேசுவை எப்படி தன் உதிரத்திலே வாங்கி உங்களுடைய என்னுடைய மீட்பிற்காக இயேசுவை கொடுத்தாலோ அதே போல நாமும் நம்முடைய இதயத்திலே இயேசுவை பெற்றுக் கொள்ளுவோம். நம் வார்த்தையின் வழியாக இயேசுவை பிறரிடம் பிரதிபலிப்போம். அப்பொழுது மீட்பு இந்த மது உலகிலே தொடர்ந்து பயணிக்கும் இறைவன் உங்களையும் என்னையும் நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்துவார் நம்பிக்கையோடு தொடர்ந்து திருப்பலியிலே மன்றாடுவோம். ஆமென். ஆண்டவரை அனைத்துலகின் நிறைவானி வாழ்த்து பெறுவீராக. ஏனெனில் வல்லமையிலிருந்து நாங்கள் அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பயனுமானது அப்பத்தை வகுப்பு கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரை அனைத்தில் இறைவான் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் வல்லமையிலிருந்து நாங்கள் ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயனுமான ரசத்தை வகுப்பு கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. சகோதர சகோதரிகள், என்னுடைய உங்களுடையதுமான இப்பலி இல்லாமல் தந்தையாகிற இவனுக்கு ஏற்றதாகபடி செவியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாற்றிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை இப்பலி பொருட்களோடு மக்களின் மன்றாட்டுக்களை ஏற்றுள்ள உண்மையை வேண்டுகின்றோ. இவ்வாறு உடைய திருமகளின் தாயான புனித மரியாவின் பரிந்துரையாம் எந்த ஒரு மன்றாட்டு புறக்கணிக்கப்படாமல் எந்த ஒரு வேண்டலும் வீணாகாமலும் இருப்பனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு
இருப்பாராக. உம் ஆத்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரை தூயவரான தந்தையும் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம் வார்த்தையால் அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர், அவரையே மீட்பராக வீடேற்றுபவராக எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் உடலெடுத்து கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்று தரத்தும் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானக தூதரோடு புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு முற்றாகவே உடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனமாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவர் நம்மை இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டவுக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீன்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு கொடுக்கின்றோம். உம் திருமண் உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியால் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்க பரவி இருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருடும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆண்டனி சுவாமி, எல்லா திருநிலையில் ஆகியவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தொழில் எதிர்ப்புடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமகோளில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயார் புனித மரியா, அவருடைய கடவுளான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித பிரான்சிஸ் சேவேரியார், புனித கஸ்பார் மற்றும் இவ்வுலகில் முகவுந்தவராக இருந்தாகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மறுபருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதீர், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கழிவுடன் அருளும் இவன் நாடுகிறோம்.
உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்து, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதி முக்கியம் அளித்துள்வீராக என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை நம் அனைவரின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோம். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலம் அடையும். கிறிஸ்துவின் திருவிடலும் திருவதும் காத்து நமக்கு நிலையான வாழ்வளிப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் ஆன்மாவே, என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே, என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே, எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே, என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளை என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகையிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். ஆமென். என்றும் உள்ள தந்தையின் மகனை தாங்கிய கன்னிமரியாவின் திருவயிறு பேறு பெற்றது. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக உணவை உட்கொண்ட நாங்கள் உமது கனிவை வேண்டுகின்றோம். என்றும் கண்ணியான புனித மரியாவின் நினைவு கொண்டாட்டத்தில் மகிழ்வரும் நாங்கள் அதே கண்ணியை கண்டு பாவித்து எங்கள் மீட்பின் மறை உண்மையை பெற நாங்கள் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவன்